இன்றைக்கி ஒரு சின்ன கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னாலே இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதை ஆட் பண்ணும்போது நார்மலாக டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். டேரெக்டாக 5 கீழே காமனாக போட்டுட்டு -2 + 3 போட்டுட்டு -2 + 3 வந்து 1/5 கிடைக்கும் ஆன்சர். ஸோ இது ஈஸி. நெக்ஸ்ட்டு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் வேறு இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கேஸில் என்ன பண்ணிக்கணும்னா இது ஆப்போசிட்டில் மல்டிப்ளை பண்ணாலே ஈஸியாக இருக்கும். -2/5 இந்த டேர்மில் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும், ப்ளஸ் 3/7 இந்த டேர்மை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும்னா -14/35 ப்ளஸ் 15/35. இந்த கேஸில் இப்போ டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், நார்மலாக இதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ 35 தான் டினாமினேட்டர், -14 + 15 -14 + 15 1 கிடைக்கும், 1/35 தான் ஆன்சர். ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பரோட மல்டிபிள் தான் இன்னொரு நம்பராக இருக்கும். இந்த மாதிரி கேஸஸில் இப்போ 5ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்குமோ அந்த நம்பரை நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிட்டால் போதும். 5ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 15 ஆயிருமா. ஸோ இந்த டேர்மில் மட்டும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 3 மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது இவ்வளோ ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆயிரும், -6/15 ப்ளஸ் 3/15. ஸோ இது என்ன ஆயிரும், -3/15 ஆயிரும். ஸோ இது நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணால் கூட ஆன்சர் வந்து 1/5. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.